இல்லன்னு பாக்குறேன். அதனால மானிட்டர் போய் பார்த்துட்டு இருக்கேன். 2 மானிட்டர் வாங்கணும். அதான் வந்து கர்வ் மானிட்டர் வாங்கி அதுவும் அந்த ரோபோட் ஆர்ம் வச்சு இந்த ஸ்கிரீனுக்கு மேல 60 இன்ச் ஸ்கிரீனுக்கு மேல வச்சுட்டு வச்சோங்களேன் ஒரு 6 மானிட்டர் இருக்கும். ஒரு மானிட்டர்ல ஒரு சிபியூல 3 மானிட்டர், இன்னொரு சிபியூல 3 மானிட்டர் அப்படி போட்டு இந்த லைவுக்கு 3 மானிட்டர், அந்த லைவுக்கு ஒரு 3 மானிட்டர், அந்த மாதிரி ஒரு செட்டப்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் டைம் இழுக்குது ப்ராசஸ். இன்னைக்கு டெலிவரி ஆயிருக்கணும் அந்த ரோபோட் ஆர்ம், ஆனால் வரல. சாரி, ஹைட்ராலிக் ஹார்ம். சாரி ரோபோட் ஆர்ம் இல்லை, ஹைட்ராலிக் ஹார்ம். ஐவரி இந்த பக்கம், ராத்ரிக் இந்த பக்கம் பாருங்க. அங்க பாரு எங்க குதிக்கிறாங்க பாரு. செவரின் என்னப்பா செவரின் அட்டக்காரங்க. தம்பி ஷார்ட்னே 1 மினிட் டிலே போடு எல்லாம் சொல்றாங்க. இல்ல டிலே இருக்குண்ணா. டிலே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. என்ன இருந்தாலும் ப்ளூ கலர்ல பாக்குறது தான நல்லா இருக்கு. அந்த டார்க் ப்ளூ லாட்டர்னே. ஓ அப்படி. ஓ பேர் அந்த கலர்ல இதெல்லாம் வந்து அவன் கேட்டுட்டு இருப்பான் அங்க இருந்துட்டு. ஹாய் மதர் ப்ரோ, மை பீட்டஸ் டீம் இஸ் பெஸ்ட் ப்ரோ. ராமசாமி ப்ரோ. ஓகே ஓகே தல வச்சு ப்ரோ. உனக்கு தான் ஒரு டீம் வச்சுக்க ப்ரோ. ஒன் டீம் தான். சாப்பிடே ப்ரோ. ஹாய் மதன் ப்ரோ, மை பிடிஎஸ் டீம் பெஸ்ட். போன சீசனல் வால் கலரா மாறி போகும்போது பிரவுன் கலர் வரையும் போய் யாரு எந்த டீம்? அண்ணா எஸ்ஓபிடிஎஸ். இப்படி தான் ப்ரோ சொல்லிட்டு இருக்க. சீக்கிரமா பண்ணு ப்ரோ. அது தல ஒரே ஒரு மனிதன் தானே ப்ரோ, ஒரே மனிதன். எல்லாத்தையும் நானே பார்க்கணும்னா கொஞ்சம் அது இல்லாம லைவ் ஏகப்பட்ட லைவ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல தல. கொஞ்சம் கரெக்டா பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணிடுறேன். இன்னைக்கு டெலிவரி ஆக வேண்டியது டெலிவரி ஆகல. நாளைக்கு டெலிவரி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. பார்ப்போம் நாளைக்காவது கொடுக்குறாங்களா, டெலிவரி பண்றாங்களா. ஏன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆசிஸ் அந்த கர்வ் மானிட்டர் வந்து இந்த ஹைட்ராலிக் ஆர்முக்கு செட் ஆகா மட்டும்தான் 2 மானிட்டர் வாங்க முடியும். இல்லை 2 மானிட்டர் வாங்கி வீணா போயிடும். ஸோ அதனால தான் ஏற்கனவே இருக்க மானிட்டருக்கு செட் பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன். வரட்டு வந்தால் நம்ம மாஸ்க் காட்டிடலாம். மாஸ்க் காட்டுறோம், தட்டுறோம், தூக்குறோம், பொழக்கிறோம், வெளுக்கிறோம். என்ன கைஸ் எல்லாரும் வேற இடத்துல இருக்காங்க. குமார்ட்ட மார்னிங் லைவ்ல நேத்து யார் வின் பண்ணன்னு கேட்டா நேத்து வார் நடக்கலன்னு சொல்றான் ப்ரோ. சொல்லுவான் தல. அவன் எல்லாமே சொல்லுவான். அவன் புல்லுன்னுவான், புண்ணாக்குன்னுவான், பூன்னுவான், எல்லாமே சொல்லுவான். அவனுக்கா சொல்ல தெரியாது. எல்லாமே வித்தியாசமா சொல்லுவாங்க. அங்க பாருங்க ஈவென்ட்ல பாருங்க டீம் அடிச்சிட்டு இருக்குது. பீட்டஸும் 2.0 பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க, ஈவெண்ட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க எல்லாம் கொடூர வெற்றிக்காக போராடிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, கன்சாவை சட்டை பைகள் வைத்து எங்கேயும் சொல்கின்றான். யாரு இந்த பாட்டு ஒரே ஒருத்தர் தான் சொந்தம். அது யாருக்கு? ப்ரோ ஒன்லி பீட்டஸ் கிளான் மட்டும் தான் வார் ப்ளே பண்ண முடியுமா ப்ரோ? இல்ல முடியும், மத்தவங்களும் முடியும். அவுட் சைட் 15 டீம் இருக்கு ப்ரோ. வெறும் பீட்டஸ் வந்து 10 டீம் மட்டும் தான் இருக்கு. அவுட் சைட் டீம்ஸ் நிறைய டீம் இருக்கு. மதன் ப்ரோ ஓஜி பீட்டஸ் ப்ளூல பாக்குறது தான் ப்ரோ சூப்பரா இருக்கு. அப்படியா? சரி ஓகே. எல்லாரும் வந்து பிளாட்டோன் போலேன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க. ஐப்பர் சேன் மரணத்தை முட்டமிட்டான் கைஸ். அவங்க டீம்ல 3 பேர் ஹால மாட்டணும் ப்ரோ. தின்னு வச்சே அவங்க ஜெயிச்சிட்டாங்க ப்ரோ. இன்னைக்கு கோஸ்ட் வேற ப்ரோ. என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ கைஸ் உண்மையாலுமே தெரியல. மதன் ப்ரோ எவனோ டிவிடி பையன் வியூ பாட் போட்டா இருக்கான். அவனை யாருக்கும் பயப்பட வராம இல்ல ப்ரோ. அப்படியா ப்ரோ? நான் அது முடிச்சிடறேன். நாளைக்கு நான் வந்துருவேன் தல. அதான் சொல்றேன்ல, நான் கொஞ்சம் இந்த 2வது சேனல் லைவ்க்காக கொஞ்சம் சுத்திட்டு இருக்கேன். அதனால அது வந்து ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு இது மேக்ஸ் ஸ்டுடியோ வாங்கி கொடுன்னு இருக்காரு. அப்ப போடலான்னு இருந்தேன். சரி அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ நானே இந்த பிசி வச்சு அதுக்குள்ள ட்ரை பண்ணலாம். இருக்கிற வரைக்கும் அதுல 4K போடலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் 2K போடலான்னு செட் பண்ணிட்டு இருக்கேன். செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க கேட்கவே தேவையில்ல. காலைல 8 மணிக்கு வருவேன். 11:55 இந்த சேனல் லைவ் முடியும். 11:55 இருந்து ராத்திரி 3-4 மணி வரைக்கும் அந்த சேனலுக்கு லைவ் போகும். அவ்வளவுதான். அழகா அது மறுபடியும் 4 மணிக்கு தூங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 8:30-9 மணிக்கு வந்துடுவேன். அவ்வளவுதான். இந்த சேனல்ல 1 லட்சம் வியூஸ், அந்த சேனல்ல ஒரு 50,000 இல்ல ஒரு
ஒரு 30,000-40,000 வியூஸ் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் வியூஸ் எடுத்தா போதும். தட்ஸ் எனஃப் எஃபோர்ட் போட்டு. அது இனிமேல் தான் ப்ரோ அந்த சேனல் வேற இனிமேல் தான் ப்ரோ நம்ம இதுவும் பண்ணணும். ஏன்னா அது ஒரு காப்பிரைட்ஸ்ல அந்த சேனல் மாட்டி கொஞ்சம் இதெல்லாம் போயிடுச்சு, மானிட்டைசேஷன்லாம் போயிடுச்சு. அது நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே நாள்ல வந்துடும் மானிட்டைசேஷன். அதான் ஒரு நாள் அதை வார் போட்டு இது பண்ணும். சொல்லிடு ஜெயானி மேக்ஸ் ஸ்டுடியோக்கு வலிமேல் விழுவிது காத்திருக்கேன்னு ஒரு இன்ஃபார்மா போட்டு விட்டுரு கிரிட்டுன்னு. அது எப்படி வார்டு ரெஜிஸ்டர் பண்றது? மேல பாருங்க உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்கு பாத்தீங்களா வாட்ஸ்அப் நம்பர். அதான் அதுக்கு நீங்க வந்து ஒரு டீம் பிளேயர்ஸோட டீம் பேரு, பிளேயர்ஸோட லெவல் இதெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. எந்த கான்ட்ரவர்சி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். என்ன ஜியூஸ்ரோஜி போட்டு பொழக்கிறான் மொபைல் பீட்டர்ஸ், என்னப்பா திடீர்னு போட்டு பொழக்குது. ஏவிஓபி இல்லாத அவங்க டீம் நல்லதா போச்சு போலியா. இங்க போடுறா ஸ்கூல்ல பிடிஎஸ், என்னப்பா சென்டர் ஜோன்ல பிடிஎஸ், ஈஸ்வா ஆகட்டும், ட்ரோல் ஆகட்டும், கோஸ்ட் ஆகட்டும், சாய் ஆகட்டும். அங்க பாரு பூ அடிக்கிறாங்க, பூனானி பூ அடிக்கிறாங்கடா. டேய் பூ அடிக்கப்படுகிறது பூனானி அணியா இன்னைக்கு. இவங்க பூ அடிச்சா பூனானி அணியா வாங்கிடுவாங்க. அடிக்காதடா பூனானின்னு மாட்டிக்கிறா பேர்ல. ஈஸ்வா பூ அடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மொபைல் பீட்டிஸ் அந்த பக்கம் இது பண்ணிடுச்சுப்பா. வெறியா டாமினேஷன் போட்டாங்க மொபைல் பீட்டிஸ் மொபைல். இன்னைக்கு தின் மட்டும் அதுல ஐபேடா இருக்கான். பட் அவனும் ஒரு மொபைல் பிளேயர் தான், 17 Pro Max பிளேயரா இருந்தான். பிடிஎஸ் கேட்டுக்கொண்டபடி அவன் ஐபேட் பிளேயரா மாறினான். இப்போ மொபைல்ல வரானா ஐபேட்ல வரான்னு தெரியல. ஆனா அவர் அந்த டீம் ஓஜி பிடிஎஸ் வந்து லக்கி சாம்னு சொல்லுவாங்கனா. அப்படியே இந்த டீமுக்கு இவரு இங்க இருக்கனால இவங்க இன்னைக்கு ஜெயிச்சிராங்க. அவன் கால்ஸ் எல்லாம் கொடுப்பான், தின்னு நல்லா கால்ஸ் கொடுப்பான், நல்லா இது பண்ணுவான். ப்ரோ ஸ்ட்ரீம் பார்த்தா போதும் மைண்ட் ஃபுல்லா ரிலீஃப் ஆகும் ப்ரோ. ஃபாலோயிங் யூ சின்ஸ் லாக்டவுன். வாங்க வசந்த் ப்ரோ வணக்கம். நம்ம ஃபுல்லா பாசிட்டிவிட்டி தான் இதுல. நம்ம நெகட்டிவே பேசுறது கிடையாது, நெகட்டிவ் பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது. அதனாலே நம்ம ஸ்ட்ரீம் எப்பவுமே ஃபுல் பாசிட்டிவிட்டி தான். எப்பவுமே நமக்கு அடுத்தவனை பத்தி பேச்சே கிடையாது, ஜாலி தான். நமக்கு எப்பவுமே நம்ம மட்டும்தான் ஜாலியா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். வேற எங்கேயும் போகாதனாலே, வேற எதை பத்தி யோசிக்காதனாலே நம்ம அப்படியே குஜாலா சுத்திட்டு இருக்கிறோம். போடு மொபைல் பீட்டிஸ்ல 4 பேர் அங்க பாரு சுத்தி வளைக்கப்பட்டார்கள். அங்க பாரு ஈவென்ட்ல இருந்து இந்த பக்கம் எஸ்டிஜிக்கு, அந்த பக்கம் மொபைல் பீட்டிஸ்க்கு. அங்க பாருங்க வேலுக்கு எல்லாம் ஃபயர் போட்டு இருக்காங்க. வேலு நீ இல்லாமே ஷார்ட் டவுன் போயிட்டோம் அப்படின்றாங்க. இப்ப வேலு வந்துட்டாப்ல. வேலு வந்து தோத்தா என்ன ஆகும்? வேலு வந்த வரைக்கும் தோத்துருவாங்க இன்னைக்கு. வேலு எடுத்துட்டு தின்ன போடுவாங்களாங்க. எப்படி இருக்கும் வேலு? நீங்க அவ்வளவா சினர்ஜி இல்ல, உங்க கேம் பிளே வயசாயிடுச்சு உங்களுக்கு, நீங்க வேணாம், எங்களுக்கு தின்னே இருக்கட்டும், லக்கி சாமா இருக்கும் அப்படின்னு. ரிஜிஸ்டருக்கு ஃபீஸ் இருக்கா ப்ரோ? ஃபீஸ்லாம் இல்ல ப்ரோ, நாங்க தான் ப்ரோ காசு கொடுப்போம், எங்களுக்கு எல்லாம் வேணாம். எங்க பார்த்தா இவ்வளவு நாள் கழிச்சோம் இப்படியா இருக்க மாதிரி இருக்கு. we will keep it over, you don't worry. நீ ஜாலியா வந்து தெரவ மட்டும் இருந்தா போதும். ஜஸ்ட் நீட அப்புறம் கான்ட்ரவர்சி கூடாது. கான்ட்ரவர்சி இருந்தா அது செட் ஆகாது நமக்கு. கான்ட்ரவர்சி பண்றதா இருந்தா அது நானா தான் இருக்கணும், யாரையும் உணர கூடாது. அதனால செட் ஆகாது எங்களுக்கு. ப்ரோ மேப் பாரு ப்ரோ, நடுக்கடல் இல்ல தல, இது வந்து அந்த மேல போவோம்ல நம்ம அந்த பிரைமை எடுக்க போற இடம் இருக்குல்ல, அந்த இடம் தல. நடுக்கடல்லாம் இருக்க மாட்டாங்க, இது வந்து அந்த இடம். இன்னும் நீ வந்து மேப்ல அது பார்க்கல போல, அதனால உனக்கு தெரியல. இந்த இடத்துல வந்து யாரும் வந்து கேம்ப் பிடிக்கல, இது வந்து மேல போற இடம். மேல அந்த மரத்துக்கு போய் பிரைமை எடுத்துக்கிட்டு எங்க அங்க பாக்கலாம் பாருங்க. இங்க பாரு, அவன் போடுற நடுக்கடல், அங்க பாரு ஒருத்த சொல்றான் தண்ணியில யாரோ இருக்காங்க அப்படின்றான். நம்ம பார்ப்போம். ஆமா ரெனால்டு கரெக்ட். அவன் யோசிக்கிறான், இங்க பாரு ப்ரோ தண்ணி எல்லாம் ஒருத்தக்காரான், அவன் பாரு ப்ரோ தண்ணியில இருந்து தத்தளிக்கிறான் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கிறான். யூடியூபரா இருப்பது கட்டாயமா ப்ரோ? யூடியூபரா இருந்தா நல்லது, இன்னும் கொஞ்சம் நல்லது. திறமைக்கு நான் எங்க போறது? ஃபீஸ் வேணா இருக்கு. இல்ல தல, நோ. கான்ட்ரோவர்சிகள் டு யூ அப்படி இல்லை ப்ரோ, நானா பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியாதா இல்ல. ஏவிஓபி என்ன ப்ரோ? ஏவிஓபி காலேஜ் போயிட்டு இருக்கான தல, சொந்த ஊரில் இருந்து காலேஜ் போவதுக்காக போய்கொண்டிருப்பதுனால அவரால் கலந்து கொள்ள முடியலையா.
அதாவது டவுட்னா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் ஒரே ஒரு ரீசன் தெரியும். ஒரு ரீசன் சொன்னா மட்டும் எங்களால கேட்க முடியாது அப்படின்னு. படிக்கிறோம், எக்ஸாம், காலேஜுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா அடுத்த வார்த்தையை நாங்க கேட்க மாட்டோம். ஓகே ஓகே தவிர வேற வார்த்தையே வராது. அதனால எல்லாரும் உருட்டுவானுங்க. அவன் வந்து டோலியை கூட்டு ஊட்டிக்கு போறானா இல்ல எங்க போறான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சொல்லும் போது வந்து காலேஜுக்கு போறோம் அப்படின்ட்டா நாங்க அப்படியே அமைதியாயிரும். படிப்பா ஓகே ஓகே முதல்ல அதை பாரு, அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், எப்போ வந்தாலும் உனக்காக காத்திருக்குன்றோம். அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் எந்த ஓல் போட்டா இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அந்த ஓலா போட்டுருவாங்க, நாங்களும் எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு கூட எதுவும் சொல்ல மாட்டோம். முடிஞ்சு சொல்லு என்னப்பா ஏதோ டவுட் நீ? இப்போ இந்த இன்னைக்கு 8th டேல ஆமா 2 டேஸ் வார் நடக்கும். ஆமா அதுக்கு அப்புறம் இது கண்டினியூ ஆகாதுல்ல? அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான் பொங்கல் வாரு. டிராஃபி முடிஞ்சு. கரெக்டா பொங்கல் டிராஃபி செலிப்ரேஷன் 5 lakhs செலிப்ரேஷன் முடிக்கப்பட்டது. அவ்வளவுதான் சிறப்பா முடிஞ்சது இந்த வாரம். அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்புறம் ட்ரைஅவுட்ஸ் வச்சு சீசனல் வார் போறது தானே? அதுக்கப்புறம் சீசனல் வார் தொடங்கிரும், ட்ரைஅவுட்ஸும் தொடங்கிரும். சீசனல் வார்ல இவங்க எல்லாம் வந்து ஸ்லாட் ஒன்னுக்காக போட்டி போடுவாங்க. சீசனல் வாருக்கு வார பிரைஸ் இருக்கும். அதுல வந்து முக்கியமான டீம் வந்து நியூ டீம்ஸ் வந்து அந்த 1 பாயிண்ட் தானே? ஆமா 1 பாயிண்ட் வரும். ஆமா ஓகே ஆமா அந்த மாதிரி போகும். இந்த வாரம் தான் இதாகி போச்சு, பிசி வந்து இதாகி போச்சு, கிரிக்கெட் டிராவல் வச்சு. இல்லைன்னா இன்னைக்கே பிடிச்சிருக்கும், நேத்தே பிடிச்சிருக்கும், சரி நாளைக்கு பிடிச்சிருக்கும். ஒரு நாள் தாமதமானது. இன்னைக்கு 9th டே ஆயிருக்கும், நாளைக்கு 10th டேவா இருக்கும். பரவாயில்ல, இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நான் 10th நேத்தே முடிஞ்சிருந்தா நாளைக்கே முடிஞ்சிருந்தா சீசனல் வார புதன்கிழமை ஆரம்பிச்சிருக்கலாம். 1 பாயிண்ட் வார்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். அது ஒரு 10 வச்ச மாதிரி இருந்திருக்கும். அது வந்து பண்ண முடியாம போயிடுச்சு. அதுதான் ஒரு பிரச்சனை. அதுக்கு இப்ப மொத்தமா அழிச்சிட்டு அந்த 1 பாயிண்ட் வார்ல இருந்து யார் வந்து ஸ்லாட் 1 வராங்க புதுசா வர மாதிரி இல்ல. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்லாட் 1 அவங்க பரிசு சொல்லிக்க முடியும். ஓவரால் டிராஃபில யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து ஸ்லாட் 1 உட்காருவாங்க. பிடிஎஸ் 2.0 வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா பிடிஎஸ் 2.0 வந்து ஸ்லாட் 1ல உட்காருவாங்க. ஆரம்பிக்கும் போது ரேஸ் ஸ்டார்ட் ஆகும் போது முதல்ல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்க ஸ்லாட் மாறிட்டே இருக்கும். ஹையஸ்ட் வின்ஸ் கணக்கு படி. அதுலயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா சீசனல் வார்ல எல்லா வாரத்திலயும் ஹையஸ்ட் வின்ஸ் மட்டும் வைக்காதீங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு புதன்கிழமைக்கு வந்து ஹையஸ்ட் வின்ஸ் அப்படின்னா ஒரு புதன்கிழமைக்கு வந்து ஹையஸ்ட் கில்ஸ், ஒரு புதன்கிழமை வந்து பிளேஸ்மெண்ட் பிளஸ் ஸ்கில்ஸ், அந்த மாதிரி வைங்க. வச்சு யாருக்கு பாயிண்ட் எடுக்கிறாங்களோ புரியுதா இல்லையா? அந்த மாதிரி சாட்டர்டே சண்டே ஹையஸ்ட் வின்ஸ் மட்டும். சாட்டர்டே சண்டே ஹையஸ்ட் வின்ஸ். இந்த அதான்ப்பா, அது கூட ஒவ்வொரு வாரத்துக்கு ஒண்ணு. ஒரு புதன்கிழமை ஹையஸ்ட் கில்ஸ் பிளஸ் வின்ஸ், ஒரு புதன்கிழமை ஹையஸ்ட் வின்ஸ், ஒரு புதன்கிழமை ஹையஸ்ட் கில்ஸ், ஒரு புதன்கிழமை பவுண்டி. அந்த மாதிரி புதன்கிழமை மட்டும் வார் மாறும். பவுண்டி வரும். சீசனல் வார்னா பவுண்டி வரும். குமார் எங்க bro? Yesterday it was really interesting bro. At Pravin Krishna 4518 tip 40 ரூபாய் through super chat. Kumar enga bro, yesterday it was really interesting. அதாவது குமார் நீ எது கூப்பிடுறன்னு எனக்கும் தெரியும் பிரவீன் ப்ரோ. ஜெயானி அடிக்கணும், குமார் அடி வாங்கணும், அவ்வளவுதானே. வரும் அடி வாங்குறதுக்கு அளவெடுத்த மாதிரி வருவான். அடுத்த மேட்ச் வருவான், பார்த்துட்டு இருப்பான். எல்லாம் மறந்துட்டாங்களா, நம்மளை பத்தி பேச மாட்டாங்களா அப்படின்னு மறந்த இதா இருப்பான். வருவான் கவலைப்படாதீங்க. இந்த மேட்சே 2.0 தான். பாத்துங்க சொல்லிட்டாங்க கணிப்பின் கடவுள் சொல்லிட்டான். பாத்துங்க எல்லா 2.0 மேல ஒரு ஓட்டு போட்டுருங்க. இருங்க யார் வெற்றி பெறணும் பாருங்க. ஹையஸ்ட் வின் டிராஃபில யார் ஓட்டு என்ன எப்படி வருதுன்னு பாப்போம். அதிக வெற்றியுடைய டிராஃபில guys let's go for 3000 likes போலாம் பாருங்க guys. பாத்துலாம் மறக்காம டப்பு லைக் தட்டி விடுங்க guys. அவ்வளவுதான். 93 பேர், ஒருத்தர் கூட எலிமினேட் ஆகவில்லை, ஒரு டீமும் வெளியே போகவில்லை, அப்படியே இருக்காங்க. இது ஹையஸ்ட் கில்ஸ் இருந்தா என்னால பாதி பேர் கால வர மாதிரி ரீகால் பண்ணி ஓடிப்பாங்க. சிம்பா அவனா வெடிச்சு தற்கொலை ஆவறான். என்னன்னு தெரியல. 2.0 சொன்ன மாதிரி ஆளாளுக்கு ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், சென்டர் தான் பிடிச்சவன் போட்டேன். ஸ்போல் போட்டேன். உங்களோட ஆதரவை தெரிவிங்க யாருக்குன்னு. சாம்பியன் பீட்டஸா இல்ல
BTS 2.0 இல்ல BTS மொபைலா இல்ல அதர்ஸா கைஸ்? ஹாய் மதன் ப்ரோ, வாங்க வாங்க. கோல்ட் கிங் பிரவீன் ப்ரோ, எவ்வளவு ஆச்சு? லாங் டைம் நோசி. வாங்க ப்ரோ வெல்கம் ப்ரோ. At Gold King Praveen 1991 என்ன கைஸ், அதாவது சூப்பர் சாட். அதாவது கைஸ் ஹையஸ்ட் வினோட கையசைத்தல் ஹையஸ்ட் வினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றது நான் சொல்லிடுறேன் கைஸ். ஹையஸ்ட் வினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உள்ள வந்தவங்கல எல்லாருமே உயிரோடு இருக்கிறது தான் ஹையஸ்ட் வின்ஸ். ஒருத்தன் கூட சாவல 94 பேர் உள்ள வந்தாங்க. அந்த 94 பேர் வந்திருக்காங்க. அதுலயும் ஒரு செத்து தான் அவனுக்கு ரீகால் இருக்கு. EVOP அவனுக்கு ரீகால் இருக்கு, அவனையும் தூக்கிடுவாங்க. 94 பேர் உள்ள வந்து நீங்க தான் இந்த பிங்க் அடிக்குதுன்னு சொல்லி 24 டீம் தான் உள்ள வர்றோம், இல்லனா 25 உள்ள விட்டுருக்கலாம். 25 டீம் வந்தா 25 டீமும் உயிரோடு இருக்கும். ஹையஸ்ட் கிங்ஸ்ல அது ஒண்ணுதான் கைஸ். அப்படியே தக 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 தகன்னு கடைசி ஜோன்ல யார் என்ன பண்றது, எங்கிட்டு போறது? நீங்க நினைக்கலாம் இருக்கிறதுலே கொடூரமான டிராஃபினா அது வந்து ஹையஸ்ட் கில்ஸோ பிளேஸ்மெண்ட் பிளஸ் இதோ கிடையாது, ஹையஸ்ட் வின்ஸ் தான். ஏன்னா இங்க ஜெயிக்கிறது மட்டும் தான் டார்கெட். 20 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். கடைசில என்ன பண்றது, ஏது பண்றது, எவன் எங்க போறது, எங்க வர்றது, எங்க எடுக்கிறது? இங்க பாருங்க 2 பேர் பாரு 2.0 இந்த பக்கம் மேல இருக்க நார்த் சைடுல வந்து ஜோன் சென்டரா வரப்போகுதுன்னு ஜோன் எடுத்துருக்காங்க. BTS கீழே இருக்கிறது சவுத் தான் ஜோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லி BTS எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் ரியாட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது வந்து வெஸ்ட் தான், சாரி ஈஸ்ட் தான் வரப்போகுதுன்னு சொல்லி ஈஸ்ட் எடுத்திருக்காங்க ரியாட். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா STG பாத்தீங்கன்னா வெஸ்ட் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வெஸ்ட் எடுத்திருக்காங்க. இப்ப ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் யாரு எந்த ஜோன் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். யாரு வந்து கரெக்டா ஜோனை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க, யாருக்கு சென்ட்ரல் ஜோன் வருதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் see. இன்னும் ஒரு நிமிஷத்துல வந்துடும். லெட்ஸ் see the zone. எல்லா டீமும் வெளியே இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. RR டீம்ல இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? SX BTS என்னாச்சு? ஜேவியர் ப்ரோ எங்க? பவுண்டினா என்ன ப்ரோ? பவுண்டினா 5 மேட்ச் தல எராங்கிள் நான் ஈவென்ட் ஓகேவா தல? நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. புதுசா நிறைய பேர் வார் பாக்குறீங்க, அதனால எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சார்ஜ் போட்டுட்டு போத்தாங்க. நான் எராங்கிள்ல வந்து நான் ஈவென்ட் போட்டுருவோம் கைஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். அவங்க தலை மேல ஒரு கிரீடம் வந்து வச்சிருவோம். அவங்க தான் அந்த பவுண்டியோட ராஜா, அவங்களுக்கு தான் அந்த பவுண்டி சொந்தம் அப்படின்னு. அந்த ராஜா கிட்ட இருந்து கிரீடத்தை அடிச்சு புடுங்களுக்கு ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு பாயிண்ட், செகண்ட் மேட்சுக்கு 2 பாயிண்ட் கொடுப்போம். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட். எந்த டீம்ல கிட்ட கிரீடம் இருக்கோ அந்த கிரீடத்தை உடச்சி அழிக்கிறவங்களுக்கு அந்த பாயிண்ட் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு BTS 2.0 வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தலையில ஒரு கிரீடம் வச்சிருவோம். அடுத்த மேட்ச்ல அந்த டீமை மட்டும் ரீகால்குள்ள யாரு அடிச்சு முடிச்சு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். அது இல்லாம மேட்ச் ஜெயிச்சா ஒரு பாயிண்ட். இப்போ உதாரணத்துக்கு 2.0 மட்டும் அடிச்சா ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். ஜெயிக்கிறது வேற டீமா இருந்தா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். அந்த மாதிரி யாரு வந்து பாயிண்ட் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பவுண்டி அவங்க மேல அந்த தலை கிரீடம் வைக்கப்படும். அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்னா ஃபோர்த் மேன் லாஸ்ட் அடிக்கறாங்களோ ஆமா அவங்களுக்கு தான் போவோம். அந்த டீம்ல 4வது மேன், அந்த டீமை யாரை கொலை பண்றாங்களோ ஃபோர்த் மேனை யாரை கொல்றாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட் போவோம். அந்த மாதிரி பவுண்டி எடுத்து கார்ல ஓடுவாங்க, அவங்கள துரத்தி வேட்டையாடுவாங்க. அதுதான் பவுண்டி வார். இது வந்து பழைய பழைய ஆளுங்க மட்டும் தெரியும், புதுசா சிவம் சிசி டிப் 40 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். 2 ஓ ஹெட் கோச் குமார் எங்க ப்ரோ. அதுதான் கைஸ் பவுண்டி. அதான் பவுண்டி வார். இது வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரே டீம் தான் பார்ப்போம், வேற எந்த டீமும் காட்ட மாட்டோம். அந்த டீம் மேல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கும், மத்த எல்லா டீமும் உங்களை துரத்துவாங்க. அதுதான் பவுண்டி வார். இப்போ அன்னைக்கு நடந்த சேஸ் எல்லாரும் பார்த்திருந்தாங்க. அன்னைக்கு நடந்த ஒரு சேஸ் பாத்தீங்களா, அந்த சேஸ் தாங்க பவுண்டி வார். ஒரு குறிப்பிட்ட டீமை மட்டும் டார்கெட் பண்ணி அடிப்பாங்க, ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா 2.0 வந்துருச்சு, 2.0 ஃபைட்டிங் வருது. ராட்டிக் வந்துட்டு அங்க ஆள் இருக்காங்க, அடுத்த நிமிஷம் கிளம்பலாம். ராட்டிக் ஒரு தவறான சொல்லிட்டானா இல்ல, ராட்டிக் ஆள வர முடியலாம். ராட்டிக்கோட வண்டி அழிக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. இல்ல எஸ்கேப் ஆயிட்டான். இன்னும் நாங்க இந்த சீசன்ல பவுண்டி வார் போடல. பவுண்டி வார் எல்லாத்துக்கும் சொல்லி அது புரிய வச்சுதான் போடணும். அது எல்லா டீமுக்கும் புரியுமான்றது தெரியல. ஒரு ட்ரையல் வார் மாதிரி பவுண்டி வார் போட்டுட்டு இதுதான் பவுண்டி வார் எல்லா டீமுக்கும் புரிய வச்சுட்டு போடணும்.
உங்களுக்கு பவுண்டி வார் வேணும்னா ஒரு நாள் வந்து பிரேக்ல வேணா போட்டு விடுறேன். ஒரு நாள் முன்னாடி நடந்த பவுண்டரி வார ஒரு நாள் வந்து போட்டு விடுறேன் உங்களுக்கு வந்து அப்ப தெரிஞ்சுக்குவீங்க. அது ஒரு கொடூரமான வார் ப்ரோ. குறிப்பிட்ட டீம் மட்டும் தான் காட்டணும், வேற எந்த டீமும் காட்டக்கூடாது. அந்த டீம் எல்லா டீமும் ஸ்டீம் சேவ் பண்ணும். அவங்க ஓடுவாங்க, ஒளிவாங்க, எங்க போவாங்க. அது இறங்கல நான் ஈவென்ட்ல மட்டும் தான் நடக்கும். அது ஈவென்ட் உயிரும் கிடையாது. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அந்த வாரோட டிஃபிகல்ட்டே அதுதான். அந்த டீம் ஓடுவாங்க, தண்ணிக்குள்ள போய் புதஞ்சுக்குவாங்க, அங்கெல்லாம் தண்ணியெல்லாம் தேடி அடிப்பாங்க, கொடூரமா இருக்கும். பிடிஎஸ் என்ன பண்ணுது? பிடிஎஸ் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க படுதுறாங்க ப்ரோ, படுதுறாங்க பாருங்க. கோஸ்டோப் இந்த ட்ரெஸ்ஸ போட்டாப்லனாவே வெட்டி எடுக்க போறான்னு அர்த்தம். வெள்ளை கலர் சிலுக்கு சிப்பா ட்ரெஸ் போட்டுருவாரு எப்பவுமே கோஸ்டோப். இந்த ட்ரெஸ் தான் அவரோட ஆஸ்தான ட்ரெஸ். இத போட்டாருனாவே வெட்டி எடுக்க போறாரு. கொஞ்சம் கில்மாவா தான் இருக்கும். இருக்கு காட்டுறேன். கொஞ்சம் ஆடுறாரு. ஆடாதீங்க. அங்க பாருங்க பாத்தீங்களா மாஸ்க் காட்டுறாங்க பாருங்க. வீட்டுக்குள்ளேயே பட்டாம்பூச்சா பறந்துட்டு இருக்காரு கோஸ்டோப் ப்ரோ. என்ன பண்றதுன்னு தெரியல. 4 நாளா கேம் வரல, கையெல்லாம் உதறுது. வயசான காலத்துல கிட்டு கை நடுங்குது. கை நடுக்கத்துல இங்க பாருங்க 3 வாக்கெல்லாம் போடுறாப்புல. என்னென்னோ பண்றாரு பாருங்க. கேமரா நான் பிக்ஸ் பண்ணிடுறேன். நம்ம கேமரா மாத்தினா அவர் ஆடுறது நம்மளால பார்க்க முடியாது. அங்க பாருங்க. வேணா இது சிசிடிவி மாதிரி மேல நிக்க வச்சிடறேன். ஓகேவா? அங்க பாருங்க நிக்க முடியல கையு. வயசான காரணத்தினால அங்க பாருங்க கிடு அங்க பாருங்க. அந்த ஓட்டையில பாத்தீங்களா? இந்த ஓட்டையில பாக்குறாரு, அந்த ஓட்டையில பாக்குறாரு. இந்த நம்ம எதுவுமே நம்ம வந்து இப்பெல்லாம் பண்ண வேணாங்க. ஓகேவா? நம்ம சிசிடிவி மாதிரி நான் மூலையில நிக்க வச்சிடறேன். ஏன்னா இவரு ஆட்டத்துக்கு நம்மளால ஆட்ட முடியாது. பாருங்க சூத்து பாருங்க என்ன ஆட்டம் ஆடுது. அங்க பாருங்க அந்த ஓட்டையில பாக்குறாராம். அங்க இருந்து யாரா வரா. அங்க பாருங்க ஈஸ்ட் பாக்குறாங்க. அங்க சவுத் பாக்குறாங்க. அதாவது 4 பக்கமும் கவர் பண்றாராம். அதாவது எந்த பக்கம் ஆள் வராங்கன்னு அவ்வளவு இதா இருக்கிறாரு. அதாவது சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, இருந்தாலும் என்ன பண்றது, வேற வழி இல்ல. அங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டிக்கிறாப்புல. அங்க ஒளிஞ்சிட்டாரு வேற. இப்போ இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி கைஸ். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கிடைக்காது நமக்கு வாழ்க்கையில. அதாவது அவர் வீட்டுக்குள்ள ஒரு சிசிடிவி வச்சு அந்த சிசிடிவி ஆன் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. பாருங்களேன், அங்க இருந்து பாத்துட்டு இருக்க வருவார் கண்டிப்பா வருவாப்ல. அவரால் அங்க இருக்க முடியாது. இப்ப வந்து ஆகணும். இப்போ தூக்கம் இருக்கு. இப்ப இன்னும் ரொம்ப நேரமா அங்கே தங்கிட்டாப்ல. அவ்வளவுதான் கைஸ், கடைசியா சுட்டாரு கைஸ். கடைசியா சுடப்பட்டது. இந்த கதவுல இருந்து சுட்டுட்டாங்க. அந்த கதவுக்கு போயிட்டாப்ல. அதாவது தன்னை ஒரு 360 கேமராவா வந்து தன்னை உணர்கிறாரு. ஐயோ தோன் இங்கதான் கேசுக்கு. தோன் நமக்கு வந்து ஒரு சிரிப்பா இருக்கும். ஆனா வந்து அங்க இருக்கவங்களுக்கு ஒரே பதப்பா இருப்போம். எவங்க எந்த சைட்ல இருந்து யார் வருவாங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு. ஓகே 2.0 என்ன கைஸ் ஆயிடுச்சு? 2 பிடிஎஸ் இருக்கு. பிடிஎஸ் கார்னர் ஜோன் கைஸ். ஒரு டீம் கூட தோக்கல கைஸ். ஆம்பளை பொம்பளை டீம்ல 2 பேர் இருக்காங்க. பிரியா கேமிங் பிடிஎஸ்ல ஒருத்தர் மட்டும். ஆம்பளை பொம்பளை டீம் பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம ராட்ரிக் நாக்கு. ஆம்பளை பொம்பளை டீம் ராட்ரிக் நாக்கு வைக்குது. ஆம்பளை பொம்பளை டீம் ராட்ரிக் நாக்கு வைக்குது. அகால மரணம் அடையறான். ராட்ரிக் அகால மரணம் அடையறான். மரணம் முத்தமிடுது. கார் வெடிக்குது. ராட்ரிக் தப்பிப்பானா? ராட்ரிக் உடைச்சுவாங்களா? ராட்ரிக் உடைக்க போடுவானா? ராட்ரிக் காப்பாத்துவானா? 2.0 காப்பாத்துவாங்களா? இல்ல வராங்க. ஆம்பளை பொம்பளை அணி வருது. ஆம்பளை பொம்பளை உள்ள வருது. ராட்ரிக் மண்டி போட்டுக்கிட்டு ஹெல்ப் என்ன காப்பாத்துங்க. யாரா காப்பாத்துவாங்க? ப்ளீட் ஆயிடுச்சு. 1 HP. அவ்வளவுதான். அகால மரணம் அடையுது. பிடிஎஸ் 2.0 அவங்க டீமோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன் ஹேக்கரான ராட்ரிக் பிடிஎஸ் ஹேக்கர் ஆம்பளை பொம்பளை டீமிடம் அடி வாங்கி அகால மரணம் அடைந்தார்கள். பாத்தீங்கன்னா அவங்க டீம்மேட்டை காப்பாத்த கூட ஒரு சிறு முயற்சி கூட பண்ணல, கிளம்பிட்டாங்க. 2.0 ஒரு மேன் லாஸ் நடந்தது. இந்த மேட்ச் 2.0 ஜெயிக்கிறது மிகவும் பெரிய கஷ்டமா போச்சு. கஷ்டத்தோட உச்சத்துக்கு போயிடுச்சு. 2.0 பிங் அடிக்குது. இன்னும் 200 பிங் அடிக்குது.
அங்க பாருங்க பிடிஎஸ் ஃபைட் வந்துச்சு பிடிஎஸ் ஃபைட் வந்துச்சு பிடிஎஸ் ஃபைட் வந்துச்சு கார்ல இருக்குது உடல் நாக்க ஒரு நாக்கு 2 பாயிண்ட் போட்டு பழகிறாங்க என்எம்எஸ் கிட்ட ஃபைட் வருது இன்னொரு நாக்கு ஐவரி இன்னொரு நாக்கு அடிக்கிறான் பிங்க் நம்பர் இந்த டிடிக்குது என்எம்எஸ்ல இன்னும் 2 பிளேயர் வராங்க பாக்கி 2 பிளேயர் வந்துட்டு இருக்காங்க என்எம்எஸ்ல 2 பேர் இருக்காங்க உள்ள வேலை ட்ரை பண்றான் அவ்வளவுதான் முடிவடைந்தது உடைக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது பிடிஎஸ் ஜோன்குள்ள போணும் ஃப்ரேம் டாப் இல்ல பிளாக் ஆகுது பிங் அடிக்குது இப்பதான் பிங் நார்மல் ஆகுது 60க்கு வருது எல்லாம் ப்ரோ 90 பேர் 80 பேர்லாம் இருந்தா கடைசி ஜோன்ல அப்படிதான் ப்ரோ இருக்கும் ஒண்ணும் பண்ண முடியாதுல எல்லாம் குட்டி எங்கதாங்க குட்டி குஞ்சா ஜோன்ல அப்படி இப்படி இருக்கதான் செய்யும் அதுதான் ப்ரோ வாளோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் ஈஸ்வா நாக் அவுட் பிடிஎஸ்ல ஈஸ்வா நாக் அவுட் 36 செகண்ட் பிடிஎஸ் தவறு இழைக்கிறதா பிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழைக்கிறதா ஜோனுக்குள்ள போகாம அகாலமா மடை போறாங்களா இன்னொரு நாக் ஆனா பிடிஎஸ் எல்லாம் ஜோனுக்குள்ள போக முடியாது இப்ப பிடிஎஸ் ஜோனுக்குள்ள போறதுக்கான முழு முயற்சி எடுக்கிறாங்க எங்க போவாங்க இவ்வளவு திருவுண்டு ஜோன்ல 60 பேர் 20 டீம் உள்ள வந்தது 24 டீம் செத்து இருக்கு 20 டீம் இருக்கு 20 டிஃபரெண்ட் இடத்துல இருந்து அப்படின்னா ஃபயர் வரப்போகுதுன்னு அர்த்தம் 20 வித்தியாசமான இடத்துல இருந்து புல்லட் வரப்போகுதுன்னு அர்த்தம் எங்க போய் பிடிப்பாங்க உள்ள போக முடியுமா பிடிஎஸ் போக அடிப்பாங்களா சாய் தலைமை தாங்கறான் சாய் முன்னாடி போறான் சாய் கார்ல எடுக்க முயற்சி பண்றான் ஏஷியா நம்பர் 1 இஸ் டேக்கிங் ஜோன் கைஸ் எடுக்க முடியுமா பிடிஎஸ் ஆல வெற்றி பெற முடியுமா யூ கிரியேட் நோ நான் தான் கிரியேட் பண்ணேன் ப்ரோ இது நம்ம என் கையில இல்ல தல நான் தான் கிரியேட் பண்ணேன் அவ்வளவுதான் ட்ரோல் நாக் அவுட் ட்ரோல் ஆகலாம் மரணம் ட்ரோல் தூக்க முடியும் கார் பக்கத்துல தான் இருக்கு பிடிஎஸ் கண்டிப்பா தூக்குறான் அடுத்த நிமிஷம் அவங்க டீம்ல ஒருத்தனுக்கு பிரச்சனை அடுத்த நிமிஷம் ஸ்மோக் போடப்பட்டது காருக்கு நடுவில் போடப்பட்டது 2 பேர் வராங்க ஈஸ்வா வரான் காப்பாத்த முயற்சி பண்றாங்க சாய் இந்த பக்கம் கவர் ஃபைட் கொடுக்கறான் சாய் தன்னந்தனியா டீம் 18 பாக்குறான் தான் பண்ணதுக்கா பாக்குறான் கவர் ஃபைட் கொடுப்பானா இல்லை கொடுக்க முடியவில்லை ஐயோ மாட்ட போறாங்க சாய் மறுபடியும் ஒன்னு நேர்ல ஒரு நாக்கா இல்லை எல்லாருக்கும் டாக் விழுந்திருக்கு 3 பேர் பின்னாடி இருக்காங்க சாய் மறுபடியும் ஒரு நேடு போடுவானா சாய் மறுபடியும் ஒரு நேடு ஓ 1 HP ஷால்ஸ் வந்து 1 HP ஆல்பா ஜார்டு நாகோட்டானா ஜோரோ நாகோட்டானா ஷால்ஸ் மட்டும் தான் இருக்கான் நேடு வருது பிடிஎஸ் மறுபடியும் ஒன்று டெம்பரரி ஹெட் ஜோன் தேவைப்படுறாங்க அகால மரணம் அடைந்தது 18வது டீம் என்ன நடந்துச்சு கூட தெரியாம மரணத்தை முட்டமிட்டார்கள் 2.0 டீம் உள்ள வராங்க பிடிஎஸ் கிட்ட வராங்க 2.0 டீம் பிடிஎஸ் கிட்ட வராங்க பிடிஎஸ் ரைவல் எடுப்பாங்களா உடைப்பாங்களா ஐவரி கால் எடுத்து வரான் உடைக்கப்படுமா அடிக்கப்படுமா வெளுக்கப்படுமா இல்ல ஜோனை பிடிக்க பாக்குறாங்க 30 பேர் 11 டீம் உயிரோடு இருக்கு இந்த பக்கம் பிடிஎஸ் பொறுமையா இருக்காங்க பிடிஎஸ் ஜோன் எடுக்கணும் பிடிஎஸ் 120 மீட்டர் ஜோன் எடுக்கணும் இது ஒரு மிகவும் பிரச்சனையான ஒரு ஜோனு 16 செகண்ட் தான் இருக்கு 16 செகண்ட்ல உள்ள போக முடியுமா கோஸ் தத்தளிக்கிறான் சாய் இன்னும் கார் எடுக்கவே இல்ல 10 செகண்ட் தான் இருக்கு 10 செகண்ட் கவர் கொடுக்கறாங்க அநேகமா பிடிஎஸ் நாக் அவுட் வாய்ப்பு இருக்கு பிடிஎஸ் சுட்டுட்டு உள்ள போறாங்க அவங்க ஒரு மிகப்பெரிய தப்பு நடக்குறாங்க அவனை எடுக்க முடியுமா கால் எடுக்க முடியுமா அநேகமா பிடிஎஸ் மரணம் அடையும்னு நினைக்கிறேன் பிடிஎஸ் எல்லாம் ஜோன் எடுக்க முடியாதா இல்ல ஏஷியா நம்பர் 1 ஜோன் எடுத்துறாங்க ஜோன் எடுத்துறாங்க ஐவரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டோனிஸ் லைவ் அவங்க ஏஷியா நம்பர் 1 அகால மரணமா ஏஷியா நம்பர் 1 போய் ஒரு நாக் அவுட் செஞ்சுட்டு வந்துட்டான் டோனி மட்டும் தான் இருக்கான் இன்னும் கார் ஓட்டி ரிமோட் கார் ஓட்டி விளையாண்டுறாங்க என்ன கால் ஓட்டின்னு இருக்காங்க ஏஷியா நம்பர் 1 இஸ் டூயிங் எனிதிங் அவன் ஏதோ பண்ணிட்டுறான் ஐவரிய பாத்துட்டான் சிங்கத்தை உட்கார்ந்து நாக் அவுட் பண்றான் வெளியே இருந்து மறுபடியும் ஒரு டீம் பிக்ஸ் பண்ணிட்டான் அவங்க டீம்ல கோஸ்ட் ஈஸ்வா 2 பேரும் ஆழமா மறைச்சாங்க மொபைல் பீட்டஸ் அடிக்குது அவங்க தன் சாயை தட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்ற தின்னு அவங்களுக்கு ஆப்போசிட் பிளேயரா மாறினா மொபைல் பீட்டஸ்ல இருக்கான் ஆழம் சிங்கர் டோலுக்கு நேடு போடுறான் சிங்கர் டோல உடைக்க பாக்குறான் நம்ம தீனோப்பி நேத்து வாங்கின திட்டுக்கு இன்னைக்கு பழி தீக்கிறாங்க
பழி தீக்குறான் தின் ஓபி உடைப்பானா பிடிஎஸ் உடைக்க வாய்ப்பு இருக்கா பிடிஎஸ் உடைக்க வாய்ப்பு இருக்கா இந்த பக்கம் ஜி சோஜி பாக்குறான் ஜி சோஜி பொறுமையா இருக்கான் ஜி சோஜி டோல நாக் செய்தான் சாய் பாத்தீங்கன்னா ஜியூஸ் கோ நேடு போறான் அவ்வளவுதான் பிடிஎஸ் உடைக்கப்பட்டது பிடிஎஸ் உடைத்து எரியப்பட்டது கைஸ் மொபைல் பிடிஎஸ் முதல் வெற்றி தின்னு ஜெயானி சொன்னா தின்னு வந்து ஒரு லக்கி சாம் தின்னு யார் டீமுக்கு போவானோ அவன் டீம் தான் ஜெயிப்பான்றது ஜெயானி சொன்னா மாதிரியே நடக்க போதா ஏவிஓபி இல்லாம தின்ன வச்சு ஜெயிக்க போறாங்களா உண்மையாலுமே கோஸ்டுக்கு பதிலா அதான் அதாவது அந்த பிடிஎஸ்க்கு போயிட்டு கொடூரமா ட்ரெயின் ஆகி வந்திருக்கான் நமது ஊம்பாய் தன் சாவை சட்டை பைகள் வைத்து எங்கேயும் செல்கின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க முன்னாடி ஐயோ இந்த மேட்ச் அவங்களுக்கு வெற்றி பெற்றிருப்பாங்களா மாஃபியா இருந்தா கண்டிப்பா அந்த டீம் வெற்றி பெற்றிருக்குமா ரியாஸ தூக்குறாங்க பிடிஎஸ் உடைக்கப்பட்டது 2.0 உடைத்து எரியப்பட்டது ஆனா மாஃபியா டீமுக்கு மொபைல் பிடிஎஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு ஹைப்பர் சான் வரான் ஹைப்பர் சான் வெளிய இருந்து வரான் தின்ன தூக்கிட்டாங்க பாத்துட்டாங்க முதல் நாக் அவுட் ரியாஸ் மட்டும் தான் இருக்கான் உடைக்கப்பட்டது கைஸ் ப்ரோ எனக்கு புரியல ப்ரோ உண்மையாலுமே அங்க விளையாண்டது தின்னு தான் ப்ரோ அங்க வந்து இப்ப தெரியுதா கைஸ் பிடிஎஸ்ல விளையாண்டுட்டு வந்தாவே அவனுங்களும் ஒரு மாதிரி அரசல் புசாதாங்க சொல்லறாங்க 4000 people watching but 2500 likes தான் பாருங்க let's go for 4000 likes போலாம் பாருங்க பாத்துக்கலாம் மறக்காம டாப்னு ஒரு லைக் தட்டி உங்களோட அன்பு மாவரியம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் தான் to reach 4,98,000 guys நம்மளோட ஆறாவது சேனலும் 5 லட்சம் அடிக்க போகுது come on guys let's go for 5,000 likes போலாம் பாருங்க 10,000 rupees day 8 அப்பா